ஃப்ரெண்ட்ஸ், ஆசை மகள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். அடிக்கடி உணவில் வாழைத்தண்டை சேர்த்துக்கிட்டோன்னா பலவிதமான நோய்கள் வராது. மெயினாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு துண்டு வாழைத்தண்டை எடுத்து அதை இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணிங்கன்னா நார் வரும். அதை விரலால் சுற்றிட்டு திரும்பவும் வட்டமாக கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதோட நாரெல்லாம் எடுத்துடலாம். திரும்பவும் இந்த வாழைத்தண்டெல்லாம் பொடியாக கட் பண்ணி நீராக தண்ணி அப்படி இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கருப்பாகாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விட்டு பெரிய வெங்காயம் 1 2 காஞ்ச மிளகா போட்டு லேசாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. இது இலை வாழைத்தண்டு, நாம் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதுலேயே தண்ணி நிறைய இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வற்றட்டும். இப்போது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை உருவி வச்சுக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வற்றிருச்சு. நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையை இந்த வாழைத்தண்டோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிரட்டிடுங்க. இந்த பொரியல் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி உணவில் முருங்கைக்கீரையும் சேர்த்துங்க, வாழைத்தண்டும் சேர்த்துங்க. இப்போ இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து நல்லா பிரட்டியாச்சு. கட்டி எதுவும் இல்லாமல் தோசை திருப்பியை வச்சு இந்த மாதிரி லேசாக உடச்சி விட்டுருங்க. இப்போ நம்மளோட பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள். ஏற்கனவே வாழைத்தண்டு வந்துருச்சு. கீரை ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள். இந்த டைமில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலை நல்லா தேங்காவை துருவி வாழைத்தண்டோடு போட்டு பிரட்டினீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான வாழைத்தண்டு பொரியல் தயாராகிடுச்சு. வாழைத்தண்டில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. இதில் வைட்டமின் B6 அப்புறமா பொட்டாசியம் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால சிறுநீர் பாதையில் நோய் தொற்று அப்புறமா சிறுநீரக கோளாறுகளை எல்லாம் சரி செய்யும். உடலில் உள்ள அந்த நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றும். மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். அவசியம் இந்த வெயில் காலத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசித்து சமைச்சா ருசித்து சாப்பிடலாம். தேங்க்யூ.